குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஏ. சந்திரகுப்தர் 1, பி. ஸ்ரீகுப்தர், சி. சமுத்திரகுப்தர், டி. ஸ்கந்தகுப்தர். விடை பி. ஸ்ரீகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. 2ஆம் சந்திரகுப்தர், பி. குமாரகுப்தர், சி. சமுத்திரகுப்தர், டி. ஸ்ரீகுப்தர். விடை சி. சமுத்திரகுப்தர். நாளந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஏ. 1ஆம் குமாரகுப்தர், பி. விஷ்ணுகுப்தர், சி. ஸ்கந்தகுப்தர், டி. சமுத்திரகுப்தர். விடை ஏ. 1ஆம் குமாரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ஏ. பாணர், பி. ஹரிசேனர், சி. காளிதாசர், டி. வராகமிகிரர். விடை பி. ஹரிசேனர். மெஹ்ரோலி இரும்புத் தூண் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை விவரிக்கிறது? ஏ. 1ஆம் சந்திரகுப்தர், பி. 2ஆம் சந்திரகுப்தர், சி. சமுத்திரகுப்தர், டி. ஸ்கந்தகுப்தர். விடை பி. 2ஆம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர் 2 காலத்தின்போது இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி யார்? ஏ. யுவான் சுவாங், பி. இட்சிங், சி. பாகியான், டி. மார்க்கோபோலோ. விடை சி. பாகியான். குப்தர்களின் நாணயங்களில் கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஏ. ஸ்ரீகுப்தர், பி. சமுத்திரகுப்தர், சி. சந்திரகுப்தர், டி. குமாரகுப்தர். விடை பி. சமுத்திரகுப்தர். குப்தர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏ. பாலி, பி. பாகா, சி. கரா, டி. ஹிரண்யா. விடை பி. பாகா. குப்தர் வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஏ. விஷ்ணுகுப்தர், பி. புருகுப்தர், சி. நரசிம்மகுப்தர், டி. பானுகுப்தர். விடை ஏ. விஷ்ணுகுப்தர். விக்ரமாதித்யன் என்ற பட்டத்தை பெற்ற குப்த அரசர் யார்? ஏ. 1ஆம் சந்திரகுப்தர், பி. 2ஆம் சந்திரகுப்தர், சி. சமுத்திரகுப்தர், டி. ஸ்கந்தகுப்தர். விடை பி. 2ஆம் சந்திரகுப்தர். ஹூணர்களின் படையெடுப்பை தடுத்து நிறுத்திய குப்த அரசர் யார்? ஏ. சமுத்திரகுப்தர், பி. ஸ்கந்தகுப்தர், சி. குமாரகுப்தர், டி. ஸ்ரீகுப்தர். விடை பி. ஸ்கந்தகுப்தர். குப்தர்களின் அலுவல் மொழி எது? ஏ. பாலி, பி. பிராகிருதம், சி. தமிழ், டி. சமஸ்கிருதம். விடை டி. சமஸ்கிருதம். அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஏ. சரகர், பி. சுஸ்ருதர், சி. தன்வந்திரி, டி. பாஸ்கரர். விடை பி. சுஸ்ருதர். குப்தர் காலத்தில் பஞ்சதந்திரம் கதைகளை எழுதியவர் யார்? ஏ. விஷ்ணு சர்மா, பி. நாரதர், சி. காளிதாசர், டி. பாணர். விடை ஏ. விஷ்ணு சர்மா. ஷாகுரி என்ற பட்டப்பெயரை கொண்டவர் யார்? ஏ. 1ஆம் சந்திரகுப்தர், பி. 2ஆம் சந்திரகுப்தர், சி. சமுத்திரகுப்தர், டி. குமாரகுப்தர். விடை பி. 2ஆம் சந்திரகுப்தர். சீனப் பயணி பாகியான் இந்தியாவிற்கு வந்ததன் முக்கிய நோக்கம் என்ன? ஏ. வர்த்தகம் செய்ய, பி. போர் புரிய, சி. பௌத்த மத நூல்களை சேகரிக்க, டி. இந்தியாவின் செல்வத்தை பார்க்க. விடை சி. பௌத்த மத நூல்களை சேகரிக்க. குப்தர் காலத்தில் மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஏ. புக்திகள், பி. விஷயங்கள், சி. தேசங்கள், டி. மண்டலங்கள். விடை பி. விஷயங்கள். கீழ்க்கண்டவற்றுள் காளிதாசர் எழுதாத நூல் எது? ஏ. ரகுவம்சம், பி. மேகதூதம், சி. சாகுந்தலம், டி. ஹர்ஷசரிதம். விடை டி. ஹர்ஷசரிதம். இது பாணரால் எழுதப்பட்டது. பூஜ்ஜியத்தின் பயன்பாட்டை கண்டுபிடித்த குப்த கால அறிஞர் யார்? ஏ. வராகமிகிரர், பி. ஆரியபட்டர், சி. பிரம்மகுப்தர், டி. பாஸ்கரர். விடை பி. ஆரியபட்டர். குப்த பேரரசின் தலைநகரம் எது? ஏ. மதுரா, பி. உஜ்ஜயினி, சி. பாடலிபுத்திரம், டி. காஞ்சி. விடை சி. பாடலிபுத்திரம். குப்தர் காலத்தில் விஸ்தி என்பது எதனை குறிக்கும்? ஏ. நிலவரி, பி. கட்டாய உழைப்பு, சி. வணிகவரி, டி. மதவரி. விடை பி. கட்டாய உழைப்பு. அஷ்டாங்க ஹிருதயம் என்ற மருத்துவ நூலை எழுதியவர் யார்? ஏ. தன்வந்திரி, பி. வாக்பட்டர், சி. சரகர், டி. சுஸ்ருதர். விடை பி. வாக்பட்டர். குப்தர் காலத்தில் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஏ. தினாரா, பி. பணா, சி. காசு, டி. சிட்டல். விடை ஏ. தினாரா. லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யார்? ஏ. ஸ்ரீகுப்தர், பி. 1ஆம் சந்திரகுப்தர், சி. 2ஆம் சந்திரகுப்தர், டி. சமுத்திரகுப்தர். விடை பி. 1ஆம் சந்திரகுப்தர். குப்தர் காலத்தின் நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தனர்?
ஏ இரண்டாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி ஹர்ஷர், டி அசோகர். விடை ஏ இரண்டாம் சந்திரகுப்தர். பிருஹத் சம்ஹிதை என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ ஆரியபட்டர், பி வராகமிஹிரர், சி பிரம்மகுப்தர், டி பாஸ்கரர். விடை பி வராகமிஹிரர். குப்தர் காலத்தில் மகா சந்தி விக்ரஹிகா என்பவர் யார்? ஏ நிதி அமைச்சர், பி வெளியுறவுத்துறை அமைச்சர், சி நீதிபதி, டி இராணுவத் தளபதி. விடை பி வெளியுறவுத்துறை அமைச்சர், அமைதி மற்றும் போர் அமைச்சர். குப்த வம்சத்தில் முதலில் மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஏ ஸ்ரீகுப்தர், பி கடோத்கஜர், சி முதலாம் சந்திரகுப்தர், டி சமுத்திரகுப்தர். விடை சி முதலாம் சந்திரகுப்தர். யாருடைய கல்வெட்டு பிரயாகை மெய்கீர்த்தி என்று அழைக்கப்படுகிறது? ஏ அசோகர், பி சமுத்திரகுப்தர், சி கனிஷ்கர், டி இரண்டாம் சந்திரகுப்தர். விடை பி சமுத்திரகுப்தர். குப்த காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஏ பெரும் போர்கள், பி கட்டிடக்கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி, சி மக்களாட்சி, டி வெளிநாட்டு படையெடுப்பு இல்லாதது. விடை பி கட்டிடக்கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சி.